கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவன் உங்களோடு அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கிருபையாக தந்த இந்த நல் வாய்ப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவருக்கே நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நாம இந்த யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டு இருக்கிற பொன்னான பிரமாணம் என்ற சகோ ரசல் அவர்களுடைய ஆர்டிக்கல் அடங்கிய அந்த ஒரு சிறு புஸ்தகம் தான். அதுல கடந்த முறை நாம அன்பு எவ்வாறு நிரம்பி வழிந்திடும் என்ற ஒரு சப் டாபிக் கீழே தான் அந்த பாடங்களை கடந்த முறை நாம பார்த்திருந்தோம். ஏன்னா இது நாம அந்த ஒரு சிறு புத்தகத்துல நாம இன்றைக்கு ஒரு 9ஆம் பக்கத்துல இருந்து தான் அந்த சப் டாபிக் நாம பார்க்க இருக்கிறோம். ஏன் நாம இவ்வளோ ரொம்ப ஆழமா பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன்னா சகோ ரசல் அவங்க இதுல என்னென்ன கருத்துக்கள் அங்க கொடுத்திருக்கிறாங்களோ அந்த கருத்துக்களை இயன்ற மட்டும் தேவனுடைய ஆவியில நாம முழுமையாக புரிந்து கொள்வதற்காக தான் அது நாம ஆழமாக, அதாவது சகோதரர் என்ன ஆவியில அந்த வார்த்தைகள் பேசி இருக்கிறாங்களோ அந்த இயன்ற மட்டும் அந்த ஆவியில புரிந்து கொள்வதற்காக தான் நாம அவ்வண்ணமாக பார்க்கிறோம். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாடம் என்றால், ஏன்னா நாம அநேக பாடங்கள் கேட்கிறோம், அநேக சத்தியங்கள் பேசுறோம். இன்றைக்கு பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாமும் அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு காலகட்டத்துல. அது மாத்திரமல்ல, நம் அனைவருக்குமே இந்த ஓட்டத்தினுடைய ஜெயம் அல்லது இந்த ஓட்டத்தினுடைய முடிவு அல்லது நம்முடைய இலக்கு எதுவென்றால் கர்த்தர் இயேசுனுடைய சாயல் நிறைவு செய்வது அல்லது அன்பின் இந்த ஒரு பரிபூர்ண அன்பினுடைய அந்த பரிபூர்ண தன்மையை அடைவதில் தான் தேவன் அங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய அடிப்படையில சகோதர சகோதரிகளே, நாம இந்த ஒரு பொன்னான பிரமாணம் என்பது, ஒருவேளை நாம இதையெல்லாம் படித்து பேசி அல்லது கேட்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் ஒரு அம்சமாக நம்முடைய ஒரு குணமாக அது உருவெடுத்து நிற்கிறது என்றால், கண்டிப்பா அங்க கர்த்தர் இயேசுனுடைய சிந்தை அல்லது அவருடைய சாயலை நாம பிரதிபலிக்க கூடியவர்களாக காணப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின்னா, எவ்வளோ சத்தியங்கள் நாம கேட்கிறோம், படிக்கிறோம், பேசுறோம். ஆனா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில மற்றவர்களோடு நாம கொண்டிருக்கிற ஒரு பிணைப்புல, உறவுல மேலோங்கி அல்லது தலையோங்கி காணப்பட வேண்டிய ஒரு பிரதான குணலட்சணமாக இந்த அன்பு இருக்கிறது என்பதை நாம் காணலாம். நாம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்தான். அதனுடைய அடிப்படையில நாம கடந்த முறை சகோதரர் ரசல் அவர்களுடைய அந்த ஆர்டிக்கல்ல அந்த ரீபிரிண்ட் நம்பர் 5883 நம்ம ஆரம்பிச்சோம். அதுல தலைப்பு அன்பு மற்றும் நீதியின் கொள்கைக்கு இடையிலான வித்தியாசம் என்ற அந்த முதல் ஆர்டிக்கல் தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா அந்த முதல் ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட 4 பாகங்களுக்கு நாம பார்த்துட்டு, இன்னும் 5வது பாகமும் இன்றைக்கு அதே தலைப்பின் கீழே இருக்கிற சப் டாபிக் இணை தலைப்புகளை தான் இன்னைக்கு நம்ம அங்க பார்க்க போறோம். அந்த இணை தலைப்பு அந்த புத்தகத்துல 9ஆம் பக்கத்துல சுயநலமான ஒரு பக்க பார்வை
அதாவது வந்து இந்த பொன்னான பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்துல ஒரு தவறுதலான பார்வை அல்லது ஒரு தவறுதலான மனப்போக்கு, இன்னும் சொல்லிட்டா 2 நபர்களுக்குள்ளான பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய 2 நபர்களுக்குள்ள அந்த பிணைப்புல 2 பேருமே சரிசமமா அந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா இப்ப நாம எங்க தொடர்பு கொண்டாலும் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு நபரோட தான் இந்த அன்பின் பிரமாணத்தை நாம பிணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த அன்பின் பிரமாணமானது என்ன சொல்றாருன்னா, அது வந்து 2 பேருக்குள்ளவும் சரிசமமாக சிந்திக்கப்படணும், பேசப்படணும் அல்லது வெளிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஆனா அந்த 2 நபர்களுக்குள்ள என்ன நடக்குங்கிறது சகோதரர் ரசல் அவர்கள் மேற்கோள் காட்டுறாருன்னா, சுயநலமான ஒரு பக்க பார்வை. அதாவது என்னன்னா, ஒரு 2 புதிய சிருஷ்டிகள் 2 பேருமே பொன்னான பிரமாணத்தை கடைபிடிச்சு தான் நடக்கணும். அதுவும் ஒருவர் மீது ஒருவர் அந்த பொன்னான பிரமாணத்தினுடைய அம்சங்களை பிரதிபலிக்கணும் அல்லது கையாளணும். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த 2 நபர்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, அதுல ஒருத்தர் சுயநலமான ஒரு பக்க பார்வை உடையவராக இருப்பார். அதுல ஒருத்தருக்கு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலம் உள்ள நபர் என்ன செய்யறாருன்னா, தனக்கு எதிரில இருக்கிற நபரிடத்திலிருந்து மட்டுமே அந்த பொன்னான பிரமாணம் தன் மீது வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை உடையவரா அவர் அங்க இருக்கிறார். அதனால்தான் சுயநலமான ஒரு பக்க பார்வை. சரிங்களா? சோ அத பத்தி அவரு தொடர்ச்சியா அங்க பேசும்போது, இப்ப நாம வாசிச்சுட்டு வரோம். நீதிக்கும் அப்பால் காணப்படும் அன்பின் பொங்கி வழிந்திடும் ஆசீர்வாதத்தினை வேண்டி கேட்பது என்பது பேராசையின் வெளிப்பாடாய் இருக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா பாருங்க, நீதிக்கு அப்பால் காணப்படும் அன்பின் பொங்கி வழிந்திடும் ஆசீர்வாதத்தை வேண்டி கேட்பது என்பது பேராசையின் வெளிப்பாடாய் இருக்கும். பாருங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்களுடைய விஷயத்துல நாமோ அன்பு அவர்கள் நம் மீது செலுத்த வேண்டும் என்று நாம எதிர்பார்ப்பது எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கும் அப்படின்னா, அது நீதிக்கு அப்பால் எதிர்பார்க்கக்கூடியதாக அங்க காணப்படும் அங்க சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா பாருங்க, ஒருவேளை நீதி என்பது என்னன்னா 2 தரப்பினர் சைட சரிசமமா செய்யப்பட வேண்டியதுதான் நீதி. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீதிக்கு அப்பால் காணப்படும் அன்பின் பொங்கி வழிந்திடும் ஆசீர்வாதத்தினை வேண்டி கேட்பது என்பது பேராசையின் வெளிப்பாடா இருக்கும். அத என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதிங்கிறது என்னன்னா சரிசமமா செய்யணும், நீதியின்படி செய்யணும். அப்ப அன்பை நீதியின்படி அங்க வெளிப்படுத்தணும். ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, நீதிக்கு அப்பால் காணப்படும் அன்பு, அதாவது மற்றவங்களிடத்துல, அதாவது மற்றவர் தான் தன்னிடத்தில் என்ன செய்யணும்னா அன்பை செலுத்தணும் அல்லது பொன்னான பிரமாணத்தை தன் மீது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு உடையவர்களா இருக்கும் போது அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றாருன்னா, அது பேராசை உள்ள ஒரு மனப்போக்கு. ஏன்னா இது இந்த ஒரு லைன்ல நமக்கு புரியாது. பாருங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா, அன்பின் இந்த கொள்கையின்படி நாம் செயல்பட்டாலும் அதை மற்றவர் நம் மீது பாராட்டிட வேண்டும் என்று நாம் கேட்டிட கூடாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, அன்பினிட இந்த கொள்கை, அதாவது எப்படி வந்து மற்றவர் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம விரும்புகிறோமோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது, ஒருவேளை அன்பின் இந்த கொள்கையின்படி நாம் செயல்பட்டாலும், ஒருவேளை நாமோ மற்றவரிடத்துல அன்பு செலுத்துறோம், சரிங்களா? ஆனா நாம மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதனால அதை மற்றவர் நம் மீது பாராட்டிட வேண்டும் என்று நாம் கேட்டிடக் கூடாது. ஏன்னா பொதுவா இது வந்து பாருங்க, என்னைக்குமே இந்த ஒரு பொன்னான பிரமாணம் வந்து, இந்த தெய்வீக பிரமாணம் அல்லது ராஜரீக இந்த பிரமாணமானது மனுக்குலத்துல
மனுஷர்களுக்குள்ள ஒருவராலும் கடைபிடிக்கவும் வளர்த்து எடுக்கவும் முடியாத ஒரு சுபாவமாக இது இருக்கு. சோ அது மாத்திரமல்ல, மனிதர்கள் மத்தியில இருக்கிற பொதுவான அன்பினுடைய அம்சங்கள் எப்படின்னா, நான் உன் மீது அன்பு செலுத்தினா நீயும் என் மீது என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும் அப்படிங்கறத மனுஷனுங்களுடைய ஒரு கோட்பாடு. அது ஒரு சாமானிய தனி மனிதனானாலும் ஒரு தேசமானாலும் எவ்வளோ பெரிய மக்கள் இனங்கள் கொண்டதாக இருந்துட்டாலும் எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாருன்னா, சோ நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறது போல நீங்களும் என்னிடத்துல அன்பு செலுத்தணுங்கிறது எல்லாருடைய மனப்போக்கு. அது பொதுவா மனுஷர்களுடைய வழக்கத்துல எப்படி இருக்குன்னா, யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். சோ நானும் செய்யறேன், அதே போல நீங்களும் செய்யணும். ஆனா இப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒருவேளை இது சரிசமமா 2 நபர்கள் இடத்துல பரிமாறப்படல அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கொடுக்கிறாரு, ஆனா இன்னொருத்தர் அவருக்கு திருப்பி கொடுக்கலன்னா, அதோட அந்த அன்பு செலுத்துறத கைவிட்டுடுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல, புதிய சிருஷ்டிகள் விஷயத்துல என்னன்னா, நீங்க மற்றவர்களிடத்துல தெய்வீக அன்பை மையமாக கொண்டு என்னவெல்லாம் செய்தீங்களோ, எந்த நன்மையெல்லாம் செய்தீங்களோ, அல்லது என்னென்ன நல்ல குணங்களை அவங்க மீது காட்டினீங்களோ, ஆனா அப்படி நீங்க காட்டிட்டாலும் அதே போன்ற குணம் அவர்கள் உங்கள் மீது காட்ட வேண்டும் என்று நீங்க கேட்டிடக்கூடாது. ஆனா பொதுவா நம்மளுடைய விழுந்து போன தன்மையில நாம இருக்கிறதுனால நாம எல்லாரும் எப்படிதான் சில சமயங்கள்ல நடந்துக்கிறோம் அப்படின்னா, நான் அவங்க விஷயத்துல எவ்வளவு நன்மைகள் செய்தேன், எவ்வளவு அன்புக்குரிய அம்சங்களை செலுத்தினேன். அது ஒருவேளை நீங்க குணங்களை செலுத்தி இருக்கலாம், இல்ல பணமாக கொடுத்திருக்கலாம், இல்ல மற்ற ஏதாகிலும் நன்மைகளும் உதவிகளும் செய்திருக்கலாம். ஆனா நீங்க செய்ததுனால திரும்பவும் அவங்க செய்யணும்னு நாம சில சமயங்கள் அப்படி நாம எவ்வளவு செஞ்சேன்னு நாம சொல்லி காட்டுறது, அதனுடைய பொருள் என்னன்னா, அவங்க எனக்கு திருப்பி செலுத்தல. ஆக்சுவலா இது ஒருவேளை ஒரு புதியதா சத்தியத்துக்குள்ள ஒரு சகோதர சகோதரிகளானாலும் சரி, அல்லது ஒருவேளை 10, 15 ஏன் 20 வருடத்தை கடந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் கூட சரி, இந்த மாதிரி சிந்தைகளை வெளிப்படுத்துவது உண்டு. நாம மறுக்க முடியாத ஒரு உண்மை. என்னது? அவர்களுக்கு நான் எவ்வளவு செய்தனே அன்பை மையமா வச்சு, ஆனா அவர்கள் எனக்கு எதுவுமே திருப்பி செய்யலங்கிறது தான் பொதுவா எல்லாருடைய என்ன சொல்லலாம், அது அது விழுந்து போன ஒரு தன்மை தான் அது. ஆனா இங்க பாரு, அதுக்கு எதிர்மாறாதான் இருக்குது இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும். ஆனா நீங்க திருப்பி கேட்டுடக் கூடாது. சரிங்களா? நீங்க நீதியா நடந்துட்டீங்க, அது உங்க பார்ட்டேஷன். ஆனா அவங்களும் உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்களும் திருப்பி அதையே செலுத்தணும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்டிடக்கூடாது. அப்ப பாருங்க, 10, 15, 20 வருடத்தை கடந்தவர்களே நாம சில நேரத்துல பிரதிபலனை கேட்டுடுறோம். நான் அப்படி உங்களுக்கு செய்தேனே, நான் அவர்களுக்கு அப்படி செய்தேனே அப்படின்னு நாம கேட்கறது கூட என்ன இல்லைன்னா, இன்னும் நாம என்ன செய்யலன்னா, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி அடையாத ஒரு நிலையாதான் இருக்கும். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி மனப்போக்கு சபைகள் மத்தியில யார் செலுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா பாருங்க, சபைகள்ல ஊழியர்களா இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் சகோதரன் இங்க சொல்லல. ஒருவேளை இது நடைமுறையில நாம புரிந்து கொள்வதற்கு எது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள் நாம் பாக்குறோம். பாருங்க, இப்போ ஒருவேளை சபையில ஒருவர் பல வருடமா மூப்பர்களாக ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு வராங்க. ஆனா சில சமயங்கள்ல சில வருடங்கள் கழித்து அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்படும் போது, அல்லது தேவன் அந்த வாய்ப்பை அவருக்கு மீண்டுமாக தராத போது, அவர் இயல்பா அந்த சமயத்துல என்ன செய்வார்னா, ஏன்னா இந்த அனுபவம் முதல் முறை சபையில மூப்பர் ஸ்தானத்திலிருந்து மீண்டுமாக விலக்கப்படுற ஒவ்வொரு சகோதரர்களும் இது கடந்து போற ஒரு அனுபவம் தான். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, போன வருஷம் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சேன்,
எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், எவ்வளோ நான் பண்ணேன், எவ்வளோ நான் செய்தேன். இது எல்லாம் சொல்வது இயல்பு அது. அதான் சொல்றோமே, அந்த புதியதாக அந்த ஊழிய வாய்ப்பிலிருந்து விலக்கப்பட்டவர். அதாவது பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா அவர் முதல் முறை விலக்கப்படும்போது இந்த மனப்போக்கு வெளிப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்கள்ல அந்த ஒரு விஷயத்த அவர் பேசுறது மட்டுமல்ல, சில சமயங்கள் அதனுடைய விளைவுகள் என்ன கூட நடக்கும்னா, அந்த சபைக்குள்ள அவரால பிரச்சனைகளும், நாளடைவுல சபை பிரிவுகளும் அவரால உண்டாகுவதற்கு வழிவகுக்கும். இதெல்லாம் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நமக்கு மத்தியில நாம பார்க்கிற அனுபவங்கள் தான். ஏதோ புதுசா நாம சொல்லல. புதுசா எங்கேயும் பார்க்காம எல்லாம் இல்ல. சரிங்களா? சோ அந்த மாதிரி இது எல்லாமே எதன் அடிப்படையில நடக்குதுன்னா, நான் உங்க விஷயத்துல நீதியா நடந்தேனே, ஆனா நீங்க நடக்கலையே. சோ அதுக்காக நான் என்ன செய்றேன்? உங்கள விட்டு நான் போயிடுறேன். நீங்க சரியில்ல. என்ன புரிஞ்சுக்கல. பாருங்க இதுதான் விஷயங்களே சகோதர சகோதரிகளே. அப்போ அடுத்து என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நாம் அப்படி கேட்டுக்கொள்வோமானால், ஒருவேளை நீங்க அப்படி கேட்கிறீங்க. ஆனா நீங்க யாருக்கு வேணாலும் செஞ்சிருங்க. உலகத்துல இருக்கிறவங்களுக்கோ, ஆவிக்குரியவங்களுக்கோ நீங்க எத வேணா செய்திருங்க. ஆனா ஏன் எனக்கு திரும்ப இத நீங்க செய்யல? புரியுதுங்களா? சில சமயங்கள்ல சகோதர சகோதரிகள் மத்தியில சபை ஐக்கியங்கள்ல ஒருவேளை ஒரு சகோதரர் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஒருவேளை ஒருத்தர் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சா கூட அவர்கிட்ட சரியா பேச மாட்டார், பழக மாட்டார். காரணம் என்னது? எனக்கு நீங்க ஓட்டு போடல. ஆனா பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீங்க அப்படி கேட்டீங்கன்னா என்னன்னு, ஏன் என் விஷயத்துல அன்பு நீங்க பாராட்டலன்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, நாம் அன்பில் குறைவு கொண்டவர்களாகவும் கொஞ்சம் சுயநலம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம் என்பது வெளியாகும். ஒருவேளை நீங்க அப்படி கேட்கிறவரா அதான் நம்ம சொல்றோம். 15 இல்ல 10, 15, 20 வருடத்தை கடந்த ஒரு சகோதரன் கூட அவர் ஒருவேளை மூப்பராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்படாம போறாருன்னா, ஒருவேளை அவர்கிட்ட இந்த மனப்போக்கு வெளிப்படுதுன்னா 10, 15, 20 வருடத்தை கடந்தவர் கூட என்னவா இருக்கிறார் நீங்க சகோதரர் மேற்கோள் காட்டுறாருன்னா, நாம் அன்பில் குறைவு கொண்டவர்களாகவும் அதே சமயத்துல கொஞ்சம் சுயநலம் கொண்டவர்களாகவும் இருக்கிறோம் என்பது வெளியாகும். பாத்தீங்களா? அதனாலதான் தேவன் சில சமயங்கள்ல உன்னதமான இந்த பொன்னான பெருமானத்தினுடைய சத்தியங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவைகள் இருக்கா என்பதை நாமளே கண்டறிவதற்கு தான் சில ஊழிய வாய்ப்புகளை தேவன் சிலருக்கு கொடுத்து பார்க்கிறார். சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய வாய்ப்பை எடுத்து பார்க்கிறார். ஒண்ணு இந்த மாதிரி தேவன் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற சகோதர சகோதரிகள் மத்தியில் என்னன்னா, இவ்வளவு நாள் ஒருத்தருக்கு நன்மை இவர் செய்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவருக்கு ஒரு நன்மை தேவையின் போது நன்மை பெற்றவர் செய்யாமல் போவாரு. சோ இதுதான் தேவன் சிலருக்கு கொடுத்து பார்ப்பாரு, சிலருக்கு கொடுத்தத எடுத்து பார்ப்பார். காரணம் என்னன்னா, உங்க மனநிலை தற்போதே எப்படி இருக்கு? அதனாலதான் நிறைய பேருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அநேகர் நல்ல குணம் உடையவர்களா இருக்கிறாங்கன்னு. ஏன் அப்படின்னா தேவன் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா ஒரு நாள் தேவன் அதை எடுக்கும் போதுதான் நீங்க நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கிட்ட இருந்த சுபாவங்கள் வெளிப்படும். அதே போல உங்களிடத்திலும் தேவன் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறோம். ஒருவேளை உங்களிடத்துல இருக்கிறது தேவன் எடுத்தார்னா ஒரு நாளைக்கு, அப்பதான் உங்க மனநிலையும் வெளிப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த அநேக சத்திய அறிவை நாம பெறுகிறோம். அந்த நாம பெறக்கூடிய சத்திய அறிவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ஒரு வெளிச்சம். தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பெற்றவர்களாக நாமோ அந்த வெளிச்சத்து கூடவே கடந்து போவது, அதுக்கு பேரு தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒருவேளை அந்த வெளிச்சம் நம்மள கடந்து போயிடுச்சு, நாம வெளிச்சத்தை விட்டுட்டோம்னா நம்முடைய வளர்ச்சி இன்னமும் பின்தங்கிதான் காணப்படும். அதனாலதான் நீங்க நல்லா கவனிங்க. பல வருடங்களா சத்தியம் பேசினது, பல வருடங்களா சத்தியங்கள் கேட்டது இல்லைங்களா? அதுவும் இன்னைக்கு ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி கேட்கறதுக்கு. ஆனா அவ்வளோ இருந்தோம்
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அன்பின் பிரமாணத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல மாத்திரம் நம்மளது பின்தங்கின நிலை தான் காணப்படும். அதான் சொல்றாரு பாருங்க. ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் வெளிப்படுத்துறேன்னா சின்ன சின்ன விஷயம் தான். நான் எவ்வளவு செஞ்சேன், அவங்களுக்கு நான் எவ்வளவு பண்ணேன், அது ஒரு வார்த்தை போச்சுன்னா கூட வெளிப்படுத்துது. நீங்க அன்பு செலுத்துறதுனால அவங்க கிட்ட அன்பு எதிர்பார்க்கறீங்க. பட் ஆனா இது பொன்னான பிரமாணம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அது எப்படிப்பட்டது? நீங்க செலுத்தணும். நீங்க தான் அன்பு செலுத்தணும். ஆனா அவங்க செலுத்தாம இருக்கிறத நீங்க சுட்டி காட்ட கூட உங்களுக்கு அங்க உரிமை கிடையாது. ஏன்னா அன்பின் பிரமாணம் செலுத்துவதற்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, மீண்டும் அவர்களிடத்துல பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அது செலுத்தப்படக்கூடியது இந்த தெய்வீக அன்பினுடைய அம்சங்கள் அல்ல. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, அதான் சொல்றாரு. பொதுவா அந்த அன்பினுடைய குறைபாடு எதுனா கொஞ்சம் சுயநலம் இருக்குது. அதுக்காக முழுவதுமாவே சுயநலத்துல நிரம்பி இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. கொஞ்சம் சுயநலம் இருக்கிறதுனாலதான் அந்த சுயத்துக்கு திருப்தி அடையாத நிலை மற்றவங்ககிட்ட இருந்து வெளிப்படலை என்பதுதான் நாம குறையாக பேசுவது. சரிங்களா? அதை சொல்லிட்டு சிலர் தங்களுக்கு சகோதர அன்பானது எந்த மட்டிற்கும் பாராட்ட வேண்டும் என்பதை தெளிவாய் கண்டு கொள்பவர்களாகவும், ஆனால் இது விஷயத்தில் உள்ள தங்கள் சொந்த கடமைகளை கண்டு கொள்வதில் தாமதமாய் இருக்கின்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். பாருங்க, ஏற்கனவே அவர் மேல அந்த சப்டாபிக் சொல்றாரு, சுயநலமான ஒரு பக்க பார்வை. அந்த ஒரு பக்க பார்வைக்கான ஒரு டிஃபரன்சியேஷன் தான் இங்க இந்த சொல்றாரு. இந்த 5வது லைன்ல ஒரு சிலர் என்ன எப்படி இருக்கிறாங்க அப்படின் போது என்னன்னா, மற்ற சகோதர சகோதரிகள் தன்னிடத்துல எந்த அளவு சகோதர அன்பை செலுத்த வேண்டும் என்பதை தெளிவா எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது? ஒரு சகோதரர் தனக்கு எதிராக இருக்கிற ஒரு சகோதர சகோதரி இடத்திலிருந்தோ எந்த அளவு அவர்கள் கிட்ட இருந்து பொன்னான பிரமாணம் அல்லது அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவான பார்வையும் கண்டு கொள்ளுதலும் எங்களுக்கு இருக்கு. இது எப்படின்னா பாருங்க, இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நம்முடைய விஷயத்துல நிறைய விஷயம் குறைவுகள் இருக்கலாம். ஒருவேளை அது உலக பிரகாரமான குறைவுகள் இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய தேவைகள் குறைவு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் மற்றவர்களிடத்துல நிறைவா இருக்கு. ஆனா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னு சொல்றாருன்னா, என்னுடைய நிலையை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் என் நிலையில் உள்ள குறைவுகளை அவர்கள் நிறைவு செய்யணும். இல்லைங்களா? சகோதர சகோதரிகள் தனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்னுடைய அந்த குறைவில் என்ன செய்யணும்? அது அவர்கள் ஃபீல் பண்ணணும். அதாவது அன்பு செலுத்தணும். இல்லைங்களா? நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஐக்கியத்துல இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில் ஆவிக்குரிய ரீதியிலோ உலகத்துக்குரிய ரீதியிலோ குறைவுள்ள சகோதர சகோதரிகள் அதை நிறைவாக பெற்றிருக்கிறவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்பது இயல்புதான். இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, எந்த மட்டும் அன்பு மற்றவர்களிடத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவா கண்டு கொள்ளுபவர்களா இருக்கிறோம். அதாவது மற்றவரிடத்திலிருந்து அன்பு நமக்கு செலுத்தப்பட வேண்டியதுல தெளிவா அவங்க விஷயத்துல பாக்குறோம். நமக்கு அவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி தெளிவா மற்றவர்களிடத்துல கண்டு கொள்பவர்களாகவும், ஆனால் இது விஷயத்தில் உள்ள தங்கள் சொந்த கடமைகளை கண்டு கொள்வதில் தாமதமாய் இருக்கின்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஆனா நாம மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த விஷயங்களை அதே சமயத்துல நாமும் அதே மாதிரிதான் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உடனடியா இல்ல, கொஞ்சம் தாமதமா தான் புரிந்து கொள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற. ஐயோ, நாம கூட சகோதரிகிட்ட செலுத்த தவறிட்டோமே அப்படிங்கிற விஷயத்த ஏதோ கொஞ்சம் தாமதமா தான், அது சில சமயங்கள்ல கொஞ்சம் காலம் கடந்தது அப்புறம் கூட அவங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு அப்படின்னு.
இது என்ன புரியுதுங்களா? மற்றவர் நம்மளுக்கு உடனே அன்பு செலுத்தணும். உடனே நம்ம கஷ்டத்துல உதவி செய்யணும். உடனே நம்ம தேவைகளை சந்திக்கணும். அதாவது மற்ற சகோதர சகோதரிகளுக்கு. ஆனா மற்றவர்களுக்கு என்று வரும்பொழுது, உடனடியா செலுத்துற அந்த மனப்போக்கு நமக்கு வர்றதில்ல. ஆனா, இப்படி நாமளும் செலுத்தணும் அவங்க விஷயத்துலங்கிறத, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றேன். தாமதமா. இல்லைங்களா? அதுக்கு இப்போ சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இந்த விஷயத்த இன்னும் நமக்கு தெளிவா புரிய வைப்பதற்காக ஒரு ஒரு நடைமுறைய வந்து சுட்டிக்காட்டுறார். நடைமுறைன்னா, ஏதோ சகோதரர்களுடைய காலத்துல நடந்தது போல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு உதாரணம் சொல்றார். எப்படிங்க 2 சகோதர மத்தியில இந்த அன்பு செலுத்த வேண்டிய விஷயத்துல எப்படி ஒரு பக்கம் தாமதமா புரிதல் இருக்கு, அல்லது உடனடியா மற்றவர்களிடத்துல அன்பை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உடனடியா இருக்கிறது, அல்லது ஒரு பக்கம் அன்பின் பார்வை பார்ப்பது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை வந்து சகோதரர் ரசல் அவங்க வந்து மேற்கோள் காட்டுறாரு. அப்படி காட்டும் போது அவரே அங்க சொல்றாரு, உதாரணத்திற்கு 2 சகோதரர்கள் ஒரு முறை ஒரே அறையில் தங்கினார்கள். அதாவது 2 சகோதரர்கள் ஒரே அறையில், அப்படின்னா ஒரே அறைனா அது ஒருவேளை ஒரு விடுதியா இருக்கலாம், அல்லது ஒரு லாட்ஜாக அது இருக்கலாம். அப்போ 2 சகோதரர்கள் வந்து அந்த அறையில வந்து தங்குறாங்க. சகோதரர்கள்னா நீங்க உடன் பிறந்தவர்கள் அப்படி இல்ல, ஆவிக்குரிய சகோதரர்கள் 2 பேரும். அவங்க ஒரு அறையில தங்குறாங்க. மேலும் அன்பு மற்றும் நீதியின் தொடர்பினை கவனிக்க தவறினவராக ஒருவர். இப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தர் எப்படி இருக்கிறார், அதாவது ஒருத்தருடைய மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, அன்பு மற்றும் நீதியின் தொடர்பினை கவனிக்க தவறினவராக ஒருவர். அதுல ஒருத்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, நீதினா என்ன, அன்புனா அதாவது என்ன சொல்றேன்னா, மேலும் அன்பு மற்றும் நீதி இது 2த்துக்கும் இருக்கிற தொடர்பு, பிணைப்பு, இத கவனிக்க அவர் தவறுறார். இன்னும் சொல்லிட்டா, அந்த நீதியான அன்பின் அம்சங்களையும் அந்த அந்த ஒரு கொள்கைகளையும் கவனிக்க அவர் தவறி இருக்கிறதா சொல்றார் ஒருத்தர். ஆச்சுங்களா? சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஒரு அறையில தங்கி இருக்கிறாங்க. ஒரு லாட்ஜ்ல வந்து தங்கி இருக்கிறாங்க. இப்ப தங்கி இருக்கும் போது, ஆனா அது வாடகைக்கே தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும் போது இப்ப பாருங்க, இப்போ அந்த ஒரு அறைய வந்து அவங்க இப்போ காலி செய்யணும். அந்த ரூம வந்து வெக்கேட் பண்ணணும் அவங்க. அப்படி பண்ணும்போது என்ன செய்யணும்? 2 சகோதரர்கள்ல 2 சகோதரர்களும் என்ன செய்யணும்? அந்த ரெண்ட்ட வந்து ஒருவேளை 2 பேரும் தங்கதுனால சரிசமமா என்ன பண்ணணும்? அதனுடைய பாகத்த 2 பேரும் செலுத்தி அந்த வாடகைய வந்து கொடுக்கணும். அப்படி இல்ல, ஒரு சகோதரர்கிட்ட அதுக்கான என்ன சொல்லலாம், பொருளாதார ரீதியான பங்கு அவர்கிட்ட இல்ல அப்படின்போது, அது இன்னொருத்தர் அறியும்போது, பட் அவரிடத்துல இருக்குதுன்னா, அவரு என்ன செய்யணும்? "ஓ, உங்ககிட்ட இல்லைங்க பிரதர். அதனால விட்டுருங்க. முழு வாடகைய நான் கொடுக்கிறேன்." அப்படின்னு வந்து இன்னொருத்தர் செலுத்திடணும். பட் ஆனா, இதுதான் நீதியான முறை. ஒண்ணு, ஒருத்தர்கிட்ட முழுசா இல்ல, இருக்கிறவர் அத முழுசா செலுத்திடணும் அவருடைய நிலையை அறிந்து. அப்படி இல்ல, 2 பேரிடத்திலும் சரிசமமான அந்த பொருளாதார வாய்ப்பு இருக்குன்னா, 2 பேரும் சரிசமமா அந்த பணத்த பங்க சேர்த்து அந்த வாடகைய வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா இதுதான் நீதிங்கிறது முடிவில் நமக்கு தெரியும். ஆனா அடுத்து என்ன சொல்றாருன்னா, அறைக்கான முழு வாடகையும் மற்றவர் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு மற்றவரிடத்தில் சகோதர அன்பை எதிர்பார்த்திட்டார். யார் அப்படின்னா, அந்த நீதிக்கும் அன்புக்கும் உள்ள சரியான பார்வை பார்க்க தவறின ஒரு சகோதரர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, அதாவது தங்கி இருந்த அறைக்கான முழு வாடகையும் தன்னோட தங்கி இருக்கிற சகோதரர் தான் முழுவதுமா செலுத்தணும் அப்படின்னு இவரு எதிர்பார்க்கிறார். அதை என்னவா நினைச்சுக்கிறார்னா, சகோதர அன்புனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைச்சுக்கிறார். அது புரியுதுங்களா? 2 பேர் தங்கி இருக்கிறாங்க வாடகைக்கு.
இப்போ வாடகை இப்போ காலி செய்யறாங்க. அப்படி காலி செய்யும்போது அந்த வாடகையை செலுத்தணும். ஆனா 2 பேர்கிட்டயும் அந்த வாய்ப்பு இருக்குது. சரிசமமா அந்த பணத்த பகிர்ந்து அந்த வாடகை அடைக்கணும். ஆனா ஒருத்தர் என்ன நினைக்கிறதா சொல்றாருன்னா, அந்த சகோதர அன்பு அவருக்கு இருக்கு இல்லையா? அதனால அவரே என்ன செய்யணும்? அந்த முழு வாடகையும் செலுத்தணும். தனக்கும் சேர்த்து அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறார். பட் அததான் பிரதர் அந்த சப் டாபிக்ல சொல்ற சுயநலமான ஒரு பக்க பார்வையாக இருக்கு. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மற்றவரிடத்தில் சகோதர அன்பை எதிர்பார்த்திட்டார். ஆனால் மற்றவர் நீதியை வலியுறுத்தின போது, அப்ப இன்னொரு சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நீதியை வலியுறுத்துறார். ஆக்சுவலா இவரு அன்புன்னு ஒருத்தர் நினைச்சாரு. நம்முடைய உடன் சகோதர அன்பு செலுத்துறதுனால, சகோதர அன்பு நம் மீது அவர் காண்பிக்கிறதுன்னு வெளிப்பாடாக முழு வாடகையும் அவர் கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சிட்டார். ஆனா அந்த எதிர் சகோதரர் என்ன செய்யறாருன்னா, ஆனால் மற்றவர் நீதியை வலியுறுத்தின போது, இப்போ இன்னொரு சகோதரர் வந்து நீதியை வலியுறுத்துறார். ஒருத்தர் அன்பை வலியுறுத்தினார். அன்பின் நிமித்தம் அவர் முழு வாடகை கொடுக்கணும்னு. ஆனா அந்த எதிர் சகோதரர் வந்து இப்போ நீதியை இவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வலியுறுத்தின போது எடுத்து காண்பிக்கிறார். பிரதர் இதுதான் நீதி. அது என்ன நீதின்னா பாருங்க, இவர் சகோதர அன்பை வலியுறுத்தவே மற்றவர் எப்படி இதை மறுக்க என்று அறியாது. இது சகோதர அன்பை வலியுறுத்தவே மற்றவர் எப்படி இதை மறுக்க என்று அறியாது மனமில்லாமல் முழு வாடகையும் செலுத்தினார். மற்றும் அதே சமயம் அவருக்கு உலக ஜனங்களை காட்டிலும் சில கிறிஸ்தவர்கள் கொள்கை விஷயத்தில் குறைப்பட்டவர்களாய் இருக்கின்றனர் என்ற எண்ணம் பதிந்தது. ஆனா இப்போ அந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, அந்த எதிர் சகோதரர் வந்துட்டு இவரு சுயநலமான அன்பை உடைய சகோதரர் என்ன பண்றாருன்னா, சகோதர அன்பை வலியுறுத்திட்டார். ஆனா அந்த எதிர் சகோதரர் வந்து நீதியை வலியுறுத்துறார். பிரதர் நாம வந்து உங்ககிட்டயும் இருக்கு. ஆனா பிரதர் அதை முழுசா சொல்லல. ஆனா ஒருவேளை நம்முடைய புரிதலுக்காக 2 பேர்கிட்டயும் பொருளாதாரம் இருக்குது. நம்ம 2 பேருமே அதை சரிசமமா பகிர்ந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த எதிர் சகோதரர் சொல்லும்போது, அந்த ஒரு பக்கம் சுயநலமான பார்வையுடைய சகோதரர் என்ன சொல்றாருன்னா, சகோதர அன்பையே வலியுறுத்துறார். இல்ல நீங்க சகோதர அன்பை செலுத்தி ஆகணும் அப்படின்னு. என்னங்க பிரதர் சகோதர அன்புல இதெல்லாம் பொதுவா இதெல்லாம் வந்து நீங்க சகோதரர் அதுல அவங்க எடுத்துக்காட்டுக்காக பேசுறதா நினைச்சுக்க வேண்டாம். பொதுவா சில சமயங்கள்ல நமக்கு மத்தியில அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சில சமயங்கள்ல சகோதர சகோதரிகள் இடத்துல நாம கடனா சிலது வாங்குவோம். என்னது பிரதர் சிஸ்டர் இந்த கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுங்க, இந்த தேதியில இந்த நாள்ல திருப்பி கொடுக்கறோம் நாம சொல்லுவோம். ஆனா ஒருவேளை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாத அந்த நாள் சொல்லுவோம். ஆனா ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கிட்ட போயிட்டு, பிரதர் இது மாதிரி உங்ககிட்ட கடன் வாங்கினேன், இந்த நாள் தரேன்னு சொன்னேன், ஆனா என்னால தர முடியல, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கணும். ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா சில நேரத்துல சொன்ன நேரத்துக்கு பணத்தை திருப்பி தர மாட்டோம். ஆனா சகோதரர் வந்து அந்த நேரத்துல திருப்பி தரல, சரி கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கலான்னு அவர் கேட்க வரும்போது நம்ம ஆமாங்க பிரதர் நான் மறந்துட்டேங்க, நான் குடுத்துறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள என்ன ஓடுன்னா, பாருங்க சகோதர அன்புன்னு சொல்றோம், ஆனா வாங்கின கடத்தை கரெக்டா கேட்கிறாரு பாருங்க, அவங்க கரெக்டா கேட்கறாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடும். ராங். அது ஆக்சுவலா அது நீதியே கிடையாது. அது சகோதர அன்பு அது கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லிட்டா இந்த பொன்னான பிரமாணத்தின்படி அது சரியானதே கிடையாது இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க சகோதரர் கோட் பண்றாங்க. அந்த ஒரு பக்கம் சுயநல பார்வை உடையவர் வலியுறுத்துறாரு. என்னன்னு பிரதர், என்ன பிரதர் சகோதர அன்புன்னு நம்ம பேசுறோம், நீங்க என்ன இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு இவர் கேட்கும் போது, அந்த நீதியை வலியுறுத்தின சகோதரர் என்ன செய்துட்டு இருக்கிறாருன்னா, அது அந்த நீதியை ஒருத்தர் வலியுறுத்தினாரு.
அத ஒரு பக்கம் சுயநல பார்வை உடைய அந்த சகோதரர் மறுத்ததுனால, ஐயோ சகோதர அன்புன்னு அப்படி சொன்னதுனால, அவரு இவர் மேல தெளிச்சதுனால, அந்த அந்த எதிர் நபர் சகோதரர் என்ன செய்துட்டாருன்னா, அந்த முழு வாடகையும் குடுத்துட்டுருக்கிறார். சில சமயங்கள் இப்படிதான் சகோதரர்கள் கிட்ட, சகோதரிகள் கிட்ட இருந்து எதையாவது நாம செய்ய வேண்டியது அந்த கடமை, அல்லது நாம கொடுக்க வேண்டியது, அத பிறர் கொடுக்கறதுக்கு என்ன செய்யுதுன்னா, சகோதர அன்புன்ற விஷயத்த திணிச்சிரும். சிலரெல்லாம் சகோதர சகோதரிகள பலவந்தம் பண்ணி கடனை வாங்கிடுவாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரே வேர்டு என்னன்னா, என்னங்கிறத சகோதர அன்பு சொல்லு, சகோதர அன்பு இருக்குதுன்னு சொல்றோம். கஷ்டத்துல கேட்கும் போது கூட தர மாட்டேன்றீங்களே. ஆனா சில சமயங்கள்ல என்ன பண்ண முடியுதுன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு நீதிய வலியுறுத்தணும். ஆனா சிலர் நீதிய வலியுறுத்தாம, சகோதர அன்புன்ற பேர்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துடுறாங்க. ஆனா இதெல்லாம் என்னன்னா, மற்றவர்களுடைய இலகன மனச தன்னுடைய சுயநல லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறவர்களும் சபைக்குள் இருப்பாங்க. அதாவது இங்க அவர் மேற்கோள் காட்டின ஒரு பக்க பார்வை, சுயநலமான பார்வையுடைய சகோதரர்கள் மாதிரி சகோதரர்களும் இருப்பாங்க, சகோதரிகளும் இருப்பாங்க. சரிங்களா? ஆனாலும் அவர் கொடுத்துட்டாரு. மனமில்லாம என்ன சொல்றாருன்னா, மனமில்லாமல் முழு வாடகையும் செலுத்தினார். மற்றும் அதே சமயம் உலக ஜனங்களை காட்டிலும் சில கிறிஸ்தவர் கொள்கை விஷயத்தில் குறைப்பட்டவர்களாய் இருக்கின்றனர் என்ற எண்ணம் பதிந்தது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் கூட இந்த நீதி செலுத்துற விஷயத்துல சிலதுல சரியா இருப்பாங்க. இப்போ ஒருவேளை ஒரு உலகத்தான் தங்கி இருந்தா, உலக நண்பர்கள் தங்கி இருந்தா, ஜஸ்ட் அவங்க கூட இதுல தெளிவா இருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயம் அப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? எது ஒண்ணுனாலும் நீங்க ஒரு ஷேர் கொடுங்க, நான் ஒரு ஷேர் தரேன். ஏன்னா பொதுவா உலக மனுஷனுங்களே அது சரியா செய்யறாங்க. எல்லா நிறைய விஷயத்துல நீங்க ஒரு ஷேர் கொடுங்க, நாங்க ஒரு ஷேர் கொடுக்குறோம். நீங்க ஒரு பங்கு கொடுங்க, நாங்க ஒரு பங்கு கொடுக்குறோம். சோ அந்த ஈக்குவல் என்ன சொல்லலாம், அந்த சரிசமமான பங்களிப்பை செய்யக்கூடிய விஷயத்துல உலக ஜனங்களே தெளிவா இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா பாருங்க, அங்க கிறிஸ்தவர்கள், அதாவது நீங்க கிறிஸ்தவர்கள்னா ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கிற எல்லா பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த கணக்குல கிடையாது. ஒன்லி ஒன் நியூ கிரியேஷன். சோ அவங்க விஷயத்துல இப்படி ஒரு தவறுதல் நடக்கும் போது பாருங்க, சோ இந்த பார்வை நடக்கும் போது அது அங்க யோசிக்க கூடியதாக இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த கொள்கை விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல நாம தவறக்கூடியவர்கள் என்பதை இது வெளிப்படுத்துது. நீங்க ஏன்னா எந்த ஒரு சத்தியத்தையும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதர் ரசல் ஏதோ கொஞ்சம் விஷயத்த சொல்றாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி உடன் சகோதர சகோதரிகள் இடத்துல ஏதோ ஒரு வகையில சகோதர அன்புன்ற பேர்ல பலவந்தமோ, நிர்பந்தமோ, கட்டாயப்படுத்தியோ அவங்க கிட்ட எதையோ நம்முடைய சுய லாபத்துக்காக, சுயத்துக்காக பெற வேண்டும் என்று நினைக்கிற, பேசுற, பெறுகிற அத்தனை செயலுமே எதைதான் குறிக்கணும், சுயநலமான மனப்போக்கு உடையவர்கள் என்பதையும், இன்னும் நீங்க அன்புலையும் விசேஷித்த இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தை கடைபிடிப்பதிலும் தவறி இருக்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். சரிங்களா? அதனால இன்னைக்கு இது ஒருவேளை 2 சகோதரர்கள் மத்தியில இந்த நீதியும் இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிப்பது தவறக்கூடிய விஷயங்கள் சில சமயங்கள்ல நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வாங்க. அப்படி அறிந்து கொள்ளும் போது அவங்க சொல்லுவாங்க, என்னங்க இது, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஆனா பாருங்க, நீதியும் அன்பு கையாளுற விஷயத்துல எப்படி தவறி இருக்கிறாங்க பாருங்க. சோ இதெல்லாம் மற்றவர்கள் கண்டு சொல்வது கூட அங்க காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பேர் விஷயத்துல இப்படி நடக்கிற விஷயம் ஒரு அந்த என்ன சொல்லலாம், அந்த கொள்கையின் விஷயத்துல தவறுத வெளிப்படுத்துதா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளில் யாரேனும் இவ்வளவுக்கு குறுகின, இவ்வளவுக்கு ஒரு பக்க கண்ணோட்டத்தினை
இவ்வளவுக்கு சுயநலமான கண்ணோட்டத்தினை பெற்றிருப்பது எத்தனை வினோதமாய் காணப்படுகின்றது. ஆக்சுவலா இங்க பிரதர் மென்ஷன் பண்றாங்க, தேவனுடைய பிள்ளைகளில் அல்லது புதிய சிருஷ்டிகளில் இவ்வளவு குறுகின அல்லது இவ்வளவு ஒரு பக்க பார்வை உடைய, இன்னும் சொல்லிட்டா இது ஒரு சுயநலமான கண்ணோட்டத்தினை பெற்றிருப்பது எத்தனை வினோதமா காணப்படுது. வினோதமானது இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்களே எனக்கு செய்யணும், நீங்களே, சில சமயங்கள்ல நீங்க என்ன நினைச்சுக்க வேண்டாம்னா வெறும் காசு பணம் மட்டும் அல்ல, சில சமயங்கள்ல மற்றவருக்கு விரோதமா நாம குற்றம் செஞ்சுட்டா, அவங்க மனசு நோக்கும்படி நடந்துட்டா, அவங்க நம்மள மன்னிக்கணும், அவங்க நம்ம மேல இறக்கம் செலுத்தணும், அவங்கதான் நம்மள முதல்ல இறங்கி வரணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நினைக்கும். ஆனா நம்ம விஷயத்துல அவங்க ஏதோ தவறு செஞ்சுட்டா மட்டும் நம்ம என்ன செய்யணும், உடனே செய்யணும். அவர் என் விஷயத்துல செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் இருக்குது. அதான் இங்க பொதுவா பிரதர் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, மற்றவர்களிடத்திலிருந்து சகோதர அன்பை எதிர்பார்க்கிற இந்த நபர், இவரும் அதை அவர்கிட்ட செலுத்தணுங்கிறத செய்ய மறுக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சகோதர அன்பு அல்லது இந்த தெய்வீக அன்பை கொடுக்கும் போது அதுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இது கொடுக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பொன்னான பிரமாணம். கொடுப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய திரும்ப பெறுவதற்கு எந்த விதமான முகாந்தரத்தையும் இது கொண்டிருப்பதில்லை. கொடுங்கள், அதான் சத்தியமே, அதான் சொல்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ அதே அளவுதான் உங்களுக்கு அளக்கப்படும். அதனால சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்த இது ஒரு சுயநலமான பார்வை. மத்தவங்க கிட்ட இருந்து மட்டுமே அனைத்தையும் பெற நினைப்பது, அது குணமோ பணமோ. நல்லா புரிஞ்சுக்க, குணமோ பணமோ, இது ரெண்டுமே மற்றவங்க கிட்ட இருந்து மட்டுமே பெறுகிற மனப்போக்கு, அது சுயநலமான மனப்போக்கு. ஆனா சில சமயங்கள்ல இந்த பொன்னான பிரமாணத்துல தெளிவா இருக்கிற சகோதர சகோதரிகளா இருந்தா அதை புரிய வச்சிருவாங்க. பிரதர், நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஆனா அது நீதி கிடையாது, அது அன்பு கிடையாது. ஆனா புரியாதவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ சகோதர அன்புன்னு சொல்றாரு, நம்ம செஞ்சுதானே ஆகணும், கொடுத்துதானே ஆகணும். இந்த மாதிரி சகோதர அன்புன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பலவந்தமா சில சமயங்கள பணங்களை பெற்று பல வேதனைகளுக்கு ஆளாக்கி இருக்கிற சம்பவங்கள் கூட நமக்கு மத்தியில இருக்கு சகோதர சகோதரிகள். அதனால நாம இதுல எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். யாராவது ஒருத்தர் நமக்கு மத்தியில சகோதர அன்புன்ற சொல்லிட்டு எதையோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து பெறதுக்கு, அது சில சமயங்கள்ல கடன் கூட வாங்கி கொடுக்க சொல்லலாம். பிரதர், உங்களுக்கு முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அதனால முடிந்த அளவுக்கு நாம பெறுவதல்ல, கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளணும் சகோதர சகோதரிகளை. சரி ஆச்சுங்களா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம், அதாவது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 லைன்ல அந்த விஷயத்த சொல்லிட்டு அடுத்து 2 லைன்ல தான் சொல்றாரு. சோ தேவனுடைய பிள்ளைகள்ல யாரேனே இருந்தா இது ஒரு விதமான சுயநல போக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீதியும் 2 விதங்களிலும் செயல்பட வேண்டும் என்றும் இது விஷயத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை மேற்பார்வையிடாமல், அதாவது நீதி 2 விதங்களிலும் செயல்படணும். அதான் இந்த 2 சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்கணும், நீதியா அங்க அதாவது நீதியோட கூடிய அன்பு செலுத்துவதாக அங்க இருந்திருந்தா 2 பேருமே என்ன செஞ்சிருக்கணும், சரிசமமா அந்த பணத்தை பகிர்ந்து கொண்டு அந்த வாடகை செலுத்தி இருக்கணும். ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன நினைச்சிட்டாருன்னா அது அவரு தான் செலுத்தணும்னு நினைச்சிட்டார். ஆனா இங்க சொல்றாரு, நீதி 2 விதங்களிலும் செயல்பட வேண்டும் என்றும் இது விஷயத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை மேற்பார்வையிடாமல்,
அதாவது இங்க 2 பேரா இருக்கும்போது, ஒவ்வொருத்தரும் நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, மற்றவர் விஷயத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, மேற்பார்வையிடக்கூடாது. மாறாக ஒவ்வொருவரும் தன் தன் நடக்கையை பார்த்துக் கொள்வதும், தான் சகோதர அன்பை காண்பிக்கின்றேனா என்று பார்த்துக் கொள்வதும் கடமையாய் இருக்கின்றது. அதாவது நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, மற்றவர் நம்ம விஷயத்துல சரியா செய்றாராங்கிறதையே நீங்க மேற்பார்வையிட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம சபைகள்ல எல்லாம் பொதுவா சொல்றது உண்டு. என்ன தெரியுமா? பிரதர்ஸ், சிஸ்டர் யாருமே நமக்கு ஒரு ஃபோனும் பண்றதில்ல. நம்மள விசாரிக்கிறது கூட இல்ல. நம்ம நிலைமைய பத்தி யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்கறது இல்லன்னு பெரும்பாலும் நாம சொல்வது உண்டு. இல்லைங்களா? ஆனா இது எத குறிக்குதுன்னா, மற்றவர்கள் நம் மீது சரியான அன்பு செலுத்தலங்கிறத மேற்பார்வையிடுறோம். அதுதான் இங்க பிரதர் சொல்றார். ஆனா, நீங்களும் நீதியா நடந்து கொண்டவர்களா இருக்கணும்னு சொல்றார். அது எந்த ரீதியில அப்படின்னா, நீங்க சொல்றீங்க, மற்றவர் என்ன விசாரிக்கல, என் கஷ்டத்த புரிஞ்சு உதவி செய்யல, என்ன வீட்டுக்கு பார்க்க வரல, இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க அந்த மாதிரி எத்தனை முறை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க? இப்ப நீங்க நீங்க யாரெல்லாம் உங்கள விசாரிக்கலன்னு நினைச்சீங்களோ, அவர நீங்க எத்தனை முறை விசாரிச்சீங்க? இல்ல எத்தனை முறை அவங்கள பார்க்க போனீங்க? அல்லது எத்தனை முறை அவங்க கஷ்டத்துல உதவி செஞ்சீங்க? இதுதான் நீதி. நீங்க நீங்க எது மத்தவங்க செய்யலன்னு நினைச்சீங்களோ, அத நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஆனா இதுதான் நீதி. ஆனா இது பொன்னான பிரமாணம் இப்படி இல்ல. எப்படி சொல்றாருன்னா, இங்க மத்தவங்க எது எல்லாம் உங்களுக்கு செய்யலன்னு நினைக்கிறீங்களோ, அத அவங்க கையில கேட்காம நீங்க போய் அவங்களுக்கு செய்திடணும் அப்படிங்கிறது தான் பொன்னான பிரமாணம். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். ஆனா இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியங்கள முதல்ல இந்த சத்தியத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி தெளிவா புரிந்து கொண்டத தெளிவா நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அப்படி சரியான விதத்துல நடைமுறைப்படுத்தணும்னா, நாளடைவுல அது நம்முடைய சுபாவமா நம்ம இடத்துல உருவெடுத்துரும். ஆனா, இந்த சத்தியங்களையே சரியா நாம புரிந்து கொள்ளல அப்படின்னா, நீங்க இன்னும் 10 வருஷம் பைபிள் ஸ்டூடெண்டாவே இருந்தா கூட, இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுக்கல, அல்லது புரிஞ்சு தெளிவா நடைமுறை கொண்டு வரல அப்படின்னாலும், ஆவிக்குரிய வளர்ச்சியில பின்தங்கின நிலை தான் இருக்கும். இன்னும் 10 வருடங்கள் கடந்தாலும். ஏன்னா நாம நிறைய இன்னைக்கெல்லாம் நிறைய பாடங்கள், நிறைய சத்தியங்கள் பேசுறோம், கேக்குறோம், படிக்கிறோம். ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா, எல்லாம் மறந்து போகுது. போன வாரம் கேட்ட பாடம் இந்த வாரம் மறந்து போயிடுது. நேத்துக்கு கேட்ட பாடமும் சில சமயங்கள்ல இன்னைக்கு மறந்து போகுது. ஏன் கன்வென்ஷன் போனா 2 நாள் உட்கார்ந்து கேட்கிற அத்தனை பாடங்களும் 4வது நாள் மறந்து போயிடுது. அப்ப யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. நாம எல்லாரும் இந்த அழைப்புக்குள்ள வரும்போது நினைச்சுன்னு வந்தோம் பாத்தியா, அந்த மாதிரி இந்த பாதை கிடையாது. அந்த மாதிரி இந்த தெய்வீக குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. சுலபம் கிடையாது. அதான் சொல்றாரு, நீதி 2 விதங்களிலும் செயல்படணுங்கிறது தான் சத்தியம். ஆனா இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரும் மத்தவங்கள மேற்பார்வை இடாதீங்க. மத்தவங்க உங்க மேல சகோதர அன்பை செலுத்துறாங்களா அப்படின்னு மேற்பார்வையிட்டுலாம் இருக்காதீங்க. ஏன்னா சில சமயங்கள்ல நம்மிடத்துல மற்றவர் செலுத்துறாரான்னு மேற்பார்வையிடுறதும் நடக்கும். மற்ற சகோதர சகோதரிகளுக்குள்ள மத்தவங்க செலுத்திக் கொள்கிறார்களா என்பதையும் மேற்பார்வையிடுற வேலையும் செய்திருவோம். இது 2மே நம்ம வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மிடத்துல மத்தவங்க செலுத்துறாங்களாங்கிறதையும் மேற்பார்வையிடக்கூடாது. அல்லது மற்றவர்களுக்குள்ள செலுத்திக் கொள்கிறார்களா என்பதையும் மேற்பார்வையிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவரே அங்க சொல்றாரு, இந்த விஷயத்துல மற்றவரை மேற்பார்வையிடாமல்
மாறாக ஒவ்வொருவரும் தன் தன் நடக்கையை பார்த்துக் கொள்வதும், தான் சகோதர அன்பை காண்பிக்கின்றேனா என்று பார்த்துக் கொள்வதும் கடமையாய் இருக்கிறது. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்கள மட்டும்தான் மேற்பார்வையிடணும். எதுல? நான் மற்றவர் விஷயத்தில் சகோதர அன்பை சரியாக செலுத்துகிறேனா? அல்லது இந்த பொன்னான பிரமாணத்தின்படி அவங்க விஷயத்தில் நான் நடந்து கொள்கிறேனா என்று மட்டும்தான் பார்க்கணும். நல்லா புரியுதுங்களா? மேற்பார்வையிடுவது என்பது தனக்கு எதிர் நபரையோ அல்லது தனக்கு முன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியிலோ மேற்பார்வையிடுறது இல்ல. ஆனா நம்முடைய இயல்புன்றதை விட நம்முடைய எப்படி சொல்லலாம், மறக்கிற தன்மையில நம்ம என்ன செஞ்சோம் தெரியுங்களா? மத்தவங்க விஷயத்திலேயே பார்த்துன்னு இருக்கோம். பாருங்க, சகோதரன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவரு நல்லா வச்சிருக்கிறாரு, அவருக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல. அந்த மேற்பார்வையிடுதெல்லாம் செய்வோம். சில சமயங்கள்ல பாருங்க பிரதர், நம்ம நிலை எல்லாருக்கும் நல்லா தான் தெரியுது, ஆனா நமக்கு எதே செய்ய மாட்டேன்றாரு அப்படி. அப்ப இந்த 2 மேற்பார்வையிடுதலும் எதுக்குள்ள வர்றதில்லைன்னா, பொன்னான பிரமாணத்திலயும் சகோதர அன்பிலையும் வர்றதில்ல. அது எப்படிப்பட்டதுன்னா, தன்னிடத்துல மட்டுமே பார்க்கணுங்கிறது தான் இங்க ஒரு தலையாய பண்பாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா பாருங்க, இதுதான் அத பார்த்துக்கணும் சொல்றார். நாம மற்றவர்கள் விஷயத்துல. ஏன்னா இது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இது முதல்ல இத புரிந்து கொள்வது கஷ்டம். எது? இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியங்கள. 2வது இத நடைமுறைக்கு கொண்டு வர்றதுலயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா ஒரு வேளை இதையே நம்முடைய சுபாவமா மாறிடுச்சு அப்படின்னா, அது கஷ்டமா இருக்குமா? இல்ல சுலபமா இருக்குமா? அந்த மாதிரி இல்ல. அது ஒரு இயல்பா மாறிடும். இயல்புனா அது யோசிக்காமலே வெளிப்படும். அதுக்கு பேர் தான் இன்னும் சொல்றா யதார்த்தம். அதாவது இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய தன்மைய நம்மளிடத்துல யதார்த்தமா வெளிப்படுற ஒரு நிலை வரும் இல்லைங்களா? அப்போ இது சம்பந்தமா இவ்ளோ சிக்கலு, இவ்ளோ நெருக்கம், இவ்ளோ தவறான புரிதல் அதெல்லாம் அதுல இருக்காது. இல்லைங்களா? ஆனா அடுத்து அந்த பேராலே பிரதர் கடைசி அந்த ஒரு 2 லைன் இருக்கு. அங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஏன்னா மேல அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். நீங்க எல்லாம் ஒரு பக்க பார்வையிலே இருக்க கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டு, 2வது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல மாத்திரமே நீங்க கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்து இன்னொரு விஷயம். ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியங்கள் பொதுவா இது முழுக்கமே சகோதரர் ரசல் அவர்களுடைய ரீபிரிண்ட் ஆர்டிக்கல தான் நம்முடைய சகோதர சகோதரிகள் இத ஒரு புத்தக வடிவில கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால என்னன்னா, இந்த ஒரு புத்தகத்தினுடைய ஸ்டடீஸ் எப்படியெல்லாம் நடக்குது நமக்கு மத்தியில அப்படின்னா, சில சமயங்கள்ல சபைகள்ல சில போதிக்க வாய்ப்பு பெற்றிருக்கிற சகோதரர்கள் போதிக்கிறாங்க. இப்ப நாம கூட இத என்ன பண்றோம், ஸ்டடி பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்மை மாதிரி அநேக சகோதரர்கள் இத சபைகள்ல பாடங்களா கூட எடுப்பாங்க. இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ் பேசுறது உண்டு. இது ஒரு விஷயத்துல இருக்கு. 2வது சகோதரிகள் மட்டுமே கூடுகையில, தனிப்பட்ட சகோதரிகள் கூடுகையில இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தை டிஸ்கஷன் பண்றது கூட நடக்கும். இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில நாம இது சம்பந்தமா பேசுறவங்களா இருப்போம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு வகையில இந்த பொன்னான பிரமாணத்தை பற்றி மற்றவர்கள் இடத்துல பேசுகிறவர்களா நாம இருப்போம். இப்போ நம்மைய உட்பட பேசுறவங்களா நாம இருப்போம். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த கடைசி 2 லைன்ல அதாவது மேல முடிக்கிறாரு. அதாவது மாறாக ஒவ்வொருவரும் தன் தன் நடக்கையை பார்த்துக் கொள்வதும், தான் சகோதர அன்பை காண்பிக்கின்றனா என்று பார்த்துக் கொள்வதும் கடமையாய் இருக்கின்றது என்றும் புரிஞ்சுக்கணும். தான் மற்றவருக்கு போதிக்கிறான் என்றால்,
தான் மற்றவருக்கு போதிக்கிறான் என்றால் எதை பற்றி? பொன்னான பெருமானத்தை பற்றி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் பிரசங்கமா பண்றது, சகோதரர்களோ சகோதரிகளோ கூடுகையில டிஸ்கஷன் பண்றது, இது எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும்னா மத்தவங்களுக்கு போதிக்கிறோம். சகோதர பொன்னான பிரமாணம்னா என்ன தெரியுங்களா? அது எப்படி இருக்கு தெரியுங்களா? அது எப்படி கடைபிடிக்கணும் தெரியுங்களா? இது எல்லாம் நாமும் ஆஹ் சொல்றவங்களா இருக்கிறோம். பட் ஆனா அப்படி சொல்றவங்களுக்கு, அப்படி மற்றவங்களுக்கு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தான் மற்றவருக்கு போதிக்கிறான் என்றால், ஒருவேளை இப்போ பேசிட்டு இருக்கிற நான் கூட, ஒருவேளை இதை கேட்டுட்டு நீங்க மற்றவர்களுக்கு இந்த சத்தியங்கள் பேசக்கூடியவர்களா நீங்க இருக்கும்போது, அது யாரோ ஒருத்தர் மற்றவருக்கு நாம பேசுறோம் அப்படின்னா, தான் மற்றவருக்கு போதிக்கிறான் என்றால், அது கொள்கையின்படி என்பதை விட மாதிரின்படி காணப்படத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அனைவராலும் காண முடியவில்லையே. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப திரும்பவும் நம்ம அந்த லைனுக்குள்ள போறோம். என்ன சொல்றாருன்னா, தான் மற்றவர்களுக்கு போதிக்கிறான் என்றால் எது பற்றி? பொன்னான பிரமாணம் பற்றி. ஆனா அது எப்படி சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு போதிக்கிறான் என்றால் அது கொள்கையின்படி என்பதை விட, ஆக்சுவலா இந்த பொன்னான பிரமாணம் என்பது ஒரு கொள்கை, ஒரு ராஜரீக பிரமாணம். இது ஒரு கொள்கை. இததான் நாம என்ன செய்யறோம்? மத்தவங்களுக்கு விலக்கி சொல்றோம் இல்லைங்களா? ஒருவேளை ரொம்ப தெளிவா, மற்றவங்க புரிந்து கொள்ற விதத்துல ரொம்ப இலகுவா, ஒருவேளை நமக்கு மத்தியில நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு பொதுவா எது ரொம்ப சுலபமா வரும் அப்படின்னா, பேசுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு நமக்கு இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா அருமையான சத்தியம், சகோதரர் நாம புரிந்து கொள்வதற்கு ரொம்ப தெளிவா, ரொம்ப இலகுவா இல்லைங்களா? படிப்பறிவு கூட இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்வாங்க. அவ்வளவு அருமையா பேசுறாரு. ஒருவேளை மத்தவங்கள குறிச்சு நாம சொல்லலாம். இல்லைன்னா நம்ம குறிச்சு கூட மத்தவங்க சொல்லலாம். ரொம்ப அருமையா நீங்க பேசுறீங்க பிரதர், சிஸ்டர். ரொம்ப நீங்க சிஸ்டர் பொன்னான பிரமாணத்தை பற்றி ரொம்ப தெளிவா நீங்க பேசுனீங்க. ஆனா உடனே நமக்கு என்ன ஆயிடும்? மனசுல ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்லையே, நம்ம செஞ்ச ஊழியத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு. பட் அதோட இங்க நிக்கிறது இல்ல. சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொன்னான பிரமாணம் என்பது ஒரு கொள்கை. இத நாம இப்படி கடைபிடிக்கணும், இப்படி செய்யணும்னு மட்டும் நீங்க பேசின்னு இருக்காதீங்க. பேசுகிறவர்களா மட்டும் நாம இருக்க கூடாது இல்லைங்களா? என்ன சொல்லிட்டு, மாதிரின்படி காணப்படத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அனைவராலும் காண முடியவில்லையே. அதாவது இது என்னன்னா, கொள்கையின்படி போதிக்கலாம். இது பாருங்க, பொன்னான பிரமாணம் இதனுடைய கொள்கை இப்படிதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது நம்ம சொல்லலாம். ஆனா இது சொல்றதுக்காக மட்டும் இருக்கிறது இல்ல, மாதிரியின்படி, இன்னும் சொல்லிட்டா முன்மாதிரியின்படி வாழ்ந்து காட்டக்கூடியதாகவும் கூட இருக்குன்னு அநேகரால காண முடியலையே. புரியுற மாதிரி சொல்றீங்களா? என்னன்னா, ஒருவேளை இந்த பொன்னான பிரமாணத்தை பற்றி ஒருவேளை நாம தெளிவா மற்றவங்களுக்கு பேசுறோம், சொல்லுறோம் அப்படின்னு இருக்கிறவங்களால கூட எது புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாருன்னா, அது செய்து காட்ட வேண்டியது என்பதை அநேகர் பார்க்கறது இல்லை. இன்னும் என்னன்னா, பொன்னான பிரமாணத்தை பற்றி தெளிவா நமக்கு போதிக்கிறவரால கூட அத நமக்கு முன்பாக முன்மாதிரியாக நடந்து காண்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவரும் மறந்துடுறாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இது நம்ம சும்மா என்ன கடகட கடகடன்னு படிச்சுட்டு போறது இல்லைங்க. இது போதிக்கிறவரால கூட புரிஞ்சிக்க முடியல. என்ன அதாவது போதிக்கிறவரு கூட பாக்குறது இல்லைன்றார் ஒரு விஷயத்த. என்னன்னா, இது நாம முன்மாதிரியின்படி வாழ்ந்து காட்ட வேண்டிய சத்தியங்கள் இது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம எவ்வளவுதான் சத்தியங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அதுல ஒரு கனவீனமான நிலை என்னன்னா, பொதுவா பேசின சத்தியத்தின்படி நம்ம நடக்காம போகும் போதெல்லாம் அதை மற்றவர்கள் காணும் போது, சோ அதனால கூட ஒரு கனவீனமான பார்வை நம்ம மேல கடந்து வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு.
அப்ப இது எப்படி இல்லன்னா, இத கொள்கையின்படி பாருங்க, ஒரு கிறிஸ்தவர்களு, தேவனுடைய பிள்ளைகளு, புதிய சிருஷ்டிகளு அப்படின்னு வரக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்வதற்கு மாத்திரம் நாம உரிமை பெற்றிருக்கவில்லை. மாறாக அந்த கொள்கையின்படியே வாழ்ந்து காட்டுவதற்கு அதிகமான உரிமையும் கடமையும் பெற்றிருக்கிறவர்களாக நாம் அனைவரும் காணப்படுகிறோம். ஆனா திரும்பவும் ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு சுலபம் அல்ல. இப்ப நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் அடிப்படை சத்தியம் கேட்டோம். ஆத்துமா வெளியே இல்ல, ஆத்துமா ஆவியா இல்ல, எல்லாம் நாம தான் ஆத்துமா. ஆக்சுவலா ஓகே, ஒரே ஒன்ஸ் தான், ஒரே முறை நம்ம அறிந்த இதான் சத்தியம்னு நம்ம நம்பிட்டோம், விசுவாசிட்டோம். அப்படியே அதுல ஸ்டாண்டர்டா இருக்கிறோம். நரகம் அப்படின்னு ஒரு சத்தியம் கேள்விப்பட்டோம். நரகம், ஆமா, ஐயோ நரகம் அது இல்ல, குழிதான் நரகம், பிட்டு. ஆனா அதுல உடனே நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம். திரித்துவோம், இல்ல இல்ல 3 தேவன் இல்ல, ஒரே தேவன், அவருக்கு ஒரு குமாரன், பரிசுத்தாவி நபர் அல்ல, அது தேவனுடைய வல். பட் அதுல உறுதியாயிட்டு பாருங்க. இந்த சத்தியங்களை விசுவாசிக்கிறதுக்கும் நம்புறதுக்கும், இந்த விசுவாசத்துல உறுதிப்படுறதுக்கும் நமக்கு பல காலம் தேவைப்பட்டுச்சுங்களா? இல்ல பல வருடம் தேவைப்பட்டுச்சு? கிடையவே கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சத்தியம் கேட்டோம், அடுத்த 3வது மணி நேரத்துல தெளிவடைஞ்சிட்டோம். ஆனா அதுல ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? பட் ஆனா இது அது விசுவாசம் சம்பந்தப்பட்டது. எது? அடிப்படை சத்தியத்துல நிறைய விஷயங்கள் விசுவாசம் சம்பந்தப்பட்டது. அது உடனடியா, இது இவ்வளவு நாள் நம்ம தவறா புரிஞ்சிட்டு இருந்தோம், நம்பிட்டு இருந்தோம், இதுதான் சரியான நம்பி, பட் அதுல உடனடியா செட் ஆயிடலாம். பட் ஆனா இது இந்த மாதிரி கேரக்டர் சம்பந்தமானதெல்லாம் கேட்ட உடனே இதெல்லாம் செட் ஆகாது. ஒருவேளை இதெல்லாம் மேக்சிமம் வருடக்கணக்கான நாட்களே நமக்கு தேவைப்படலாம். அதான் பிரதர் அந்த ஸ்டார்டிங்ல சொல்றாரு இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்க கிட்ட அன்பை பலவந்தமா கேட்பாங்க. நான் உங்களுக்கு செஞ்சேன்ல, எனக்கு செய்யலையே. ஆனா இன்னைக்கு நாமளே பாக்குறோம்ல, பல வருடங்களை கடந்த நாமளே நான் இவ்வளவு செஞ்சு அவங்க எனக்கு செய்யலன்னு நாம சொல்றோம் பாத்தீங்களா? அதெல்லாம் பல வருடங்கள் கடந்தும் இந்த பொன்னான பிரமாணம் என்கிற இந்த ஒரு சத்தியத்துல, இந்த கொள்கையிலும் நாம ஸ்ட்ராங் ஆகுறதுல எவ்வளவு பின்னடைவு என்பதை இதன் மூலமே நாம கண்டறியலாம். சரிங்களா? ஆக சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப நாள் தேவைப்படும் காலங்கள். ஆனா நம்ம என்ன சொல்லனா, ஒரு விடாமுயற்சியோட இந்த கொள்கையை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நாம பதிய வைத்து ஒரு முயற்சி எடுக்கும்போது, அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் அடைவதற்கு அது ஏதுவா இருக்குல்ல. ஏன் இந்த காலகட்டத்துல ஆக்சுவலா இதுக்கு பேர் என்னன்னா ஏற்ற கால சத்தியங்கள். இது எந்த ரீதியிலன்னா பாருங்க, பொதுவா நம்ம ஏற்ற கால சத்தியம்னா எது மேலதான் கவனம் கொடுப்போம்னா தீர்க்க தரிசன அடையாளங்கள் அப்படியே நாம எதிர்பார்ப்போம். நல்லதுதான். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்தந்த காலத்துல 2ஆம் உலகத்தினுடைய முடிவோ, 3ஆம் உலக யுத்தமோ, அல்லது பாபிலோனுடைய வீழ்ச்சியோ, இதெல்லாம் தேவன் குறித்த காலத்துல நடக்கும். ஆச்சுங்களா? ஆனா அந்த காலத்துக்குள்ள, அதெல்லாம் நடக்கிற காலத்துக்குள்ள நாம நம்ம காலத்தை முடிக்கணும் இல்ல, நம்ம ஓட்டத்தை முடிக்கணும் இல்ல. அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். கர்த்தர் இயேசுனுடைய சாயல் நிறைவு செய்வது மட்டும்தான் நமக்கான மிகப்பெரிய கடமை. அந்த ரீதியில இது போன்ற கேரக்டர் எப்பவுமே இந்த காலகட்டத்துல, ஏன்னா கடைசி காலம் அப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கும்போது, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, அதுக்கு சமமான ஈக்குவல் வகித்திருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியங்கள் எது என்பதை உணர்ந்தால் அது கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். அதனால வெறும் தீர்க்க தரிசனத்தையே பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த நாள் வந்துரும். ஆனா நம்ம ஓட்ட முடியாது இல்லைங்களா? அதனால சகோதர சகோதரிகளே, இது இந்த பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அருமையான எழுத்துக்கள், கருத்துக்கள், சத்தியங்கள் எல்லாம் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தனிப்பட்ட ரீதியில தன்னிடத்துல தனக்கே அதை ஒப்பிட்டு தன்னையே இந்த சத்தியத்திற்குள் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்லிட்டா
இதை அறியக்கூடிய தனி நபருக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. இதை யாரோடவோ பொருத்தியோ அல்லது யாரோடவோ இது செய்யறாங்களா இல்லையான்னு மேற்பார்வையிடுறதோ கிடையவே கிடையாது. சரிங்களா? சோ இது நாம புரிந்து கொள்வோம். சோ தேவனுக்கு சித்தமானால் சகோதரருடைய அந்த மற்ற கருத்துக்கள், மற்ற சத்தியங்கள் இதுக்கு தொடர்பா இருக்கக்கூடியத நாம அடுத்த முறை நாம பார்ப்போம். இதுவரையிலும் கேட்ட இந்த ஒரு சத்தியத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வதற்கு தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் செய்வாராக. ஆமென்.